ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் வரலக்ஷ்மி விரதத்துக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வரலக்ஷ்மி நோன்புக்கான வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். வியாழக்கிழமையே அம்மனை அலங்காரம் பண்ணி உள்ளே அழைச்சிடுவோம். சனிக்கிழமெல்லாம் புனர் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுடுவோம் பூஜை ரூமில். இது அம்மனுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் பார்க்குறீங்க. அம்மனுக்கு பூஜைக்கு தேவையான வளையல் எல்லாம் சுமங்கலிக்கு வச்சு கொடுக்கறதுக்கு வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அம்மனோட திருமுகம் ஒன்று இருக்குது. ஸோ வருஷம் அதுக்கு முகத்துக்கு அலங்காரம் பண்ணி, அந்த திருமுகத்துக்கு அலங்காரம் பண்ணி ஒரு முறையும் பூஜை பண்ணும்போது இந்த அலங்காரம் நீங்கள் எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த தடவை பூஜைக்கு வீட்டில் ஒருத்தருமே இல்லை, என்னையும் என்னோடய பெட் விஸ்கியும் தவிர வேறு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒருத்தி ஸ்கூல் போயிட்டா, ஒருத்தி காலேஜ் போயிட்டா, இன்னொருத்தி ஜாப் போயிட்டா. ஸோ நான் மட்டும்தான் இந்த தடவை அலங்காரம் பண்ணேன் அம்மனுக்கு. எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, எப்படி வருமோ என்னவோ ஏதோ அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் செஞ்சு முடித்தோடனே அது எப்போவுமே இல்லாத ஒரு அழகு அந்த அம்மாக்கிட்ட. அழகு இல்லாமல் அம்மன் இல்லை, பட் என்னென்னா இதுவரையிலையும் வராத ஒரு முகம் அமைப்போடு வந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரொம்ப அமைதியான, என் பிள்ளை பார்த்த உடனே ஜனனி என்ன சொன்னான்னா, அம்மா ரொம்ப அமைதியாக இருக்குமா அம்மனோட திருமுகம் அப்படின்னா. பெரியவளும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குமா இந்த தடவை, ரொம்ப ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்குது அப்படி சொன்னான். ஆக்சுவலி நான் அம்மன் திருமுகம் அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கும்போது பிளாக் பெயிண்ட் இல்லை, அண்ட் தென் ரெட் பெயிண்ட் கிடையாது. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்தேன். இது இந்த கம்மல் ஜிமிக்கி எல்லாம் இருக்குது இல்லையா, அது ஒட்டுறதுக்கான ஸ்டிக் ஆன் மல்டி பர்பஸ்ன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்குது, நம்ம அம்மனுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அலங்கார பொருட்கள்லாம் வாங்குகிறோம்ல, அங்கேயே விற்கும். நான் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டு அந்த கம்மலில் ஒட்டி அந்த ஜிமிக்கி எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். மூக்குத்தி ஒட்டுறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணேன். எல்லாம் அழகாக வந்துடுது. இப்போ நீங்கள் பார்க்குற முகத்துக்கும் அங்கே அலங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் உள்ள முகமும் அது என்னவோ ஒரு தேஜஸ், என்னவோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. இது எங்கள் வீட்டில் ஆண்டு விழா நடந்தப்போ, விநாயகரோட ஆண்டு விழா நடந்தப்போ ஐயர் அப்படி சுற்றி கொடுத்தாங்க இந்த மாதிரி. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வேற ஒரு சொம்பில் நான் போட்டு காமிக்கிறேன். இது அப்படியே அந்த சொம்புக்கு மாற்றி அந்த கலசத்தில் அம்மனை நிறுத்தியாச்சு. காதோல கருகமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, எலுமிச்சம்பழம், மஞ்சள், பச்சை கற்பூரம், அப்புறம் வெள்ளி நாணயம். இது ரொம்ப பெருசு, எல்லாத்தையுமே போட நிறைஞ்சிருச்சு. அப்புறம் கோல்டு என்ன காயின் இல்லை என்கிட்ட, அதனால் என் மோதிரத்தை அலம்பிட்டு தொடச்சிட்டு உள்ளே போட்டுட்டேன். இந்த மாதிரி மட்டை தேங்காய் வச்சுருக்கேன். இப்படி தான் போடணும் நம்ம. இது பச்சை கற்பூரம். அம்மனுக்கு இந்த சாரீ தான் இந்த தடவை எடுத்திருந்தேன் நான், வாடாமல்லி கலரில். அங்கே தான் வைக்க போகிறேன் அம்மனை. பாருங்கள், இப்போவே 4 ஆயிடுச்சு. எப்போவுமே பெரியவங்க இருப்பாங்க, அவள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாள். இந்த தடவை அவங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி என்னோடய கேமரா ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நானே பண்ணிட்டேன். பாருங்கள், இது வருஷம் நீங்கள் பார்க்குறது தான். நம்ம 2 முறை 3 முறை செய்யும்போது நமக்கே தெரிஞ்சிடும், எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்படி தான் பண்ணேன் நானும். என்ன தான் வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணாலும், ஒவ்வொரு முறை நான் அலங்காரம் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா தனியாக வேறு இருந்ததுன்னா இந்த தடவை எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் பார்க்குற வீடியோ வியாழக்கிழமை.
அப்போ தான் செஞ்சிட்ருந்தேன். ஓகே அப்படின்றபோது நானே எதிர்பார்க்கல, எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, அவ்வளோ அழகாக அமைஞ்சிருச்சு. ஆனால் நான் வேண்டிக்கிட்டே செஞ்சேன். என்னென்னா, அம்மா எனக்கு என்னவோ ஒரு இதுவோடு செய்கிறேன் நான், ஆனால் என்னை கஷ்டப்படுத்தாமல் வந்துடுங்க அப்படின்னேன். அப்படியே என்ன சொல்கிறது, நானே வச்சுட்டு கேமராவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அது. எனக்கு நாம் எப்படி சாரீ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டணும்னு ஆசை. பட் அதே மாதிரி அழகாக வந்துடுது. அமைஞ்சதும் அதே மாதிரி நல்லா அமைஞ்சிருச்சு. இல்லை அழகாக வந்துருச்சுல்ல? எஸ். இப்போ இந்த ஃப்ரில்ஸ் எடுத்து விட்டு அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த காலை மேலே வச்சு உட்காந்துருக்க மாதிரியும், நான் அம்மனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜவுரி வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன், நல்லா இருக்கிற மாதிரி தெரியலை. அப்புறம் நானே பின்னிட்டு, அப்புறம் ஜடையில் வைக்கிற அந்த அலங்காரம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டேன். இடுப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒடியானம் போட்டு விட்டேன். அப்புறம் என்னென்னா, சின்னதாக இடுப்பு தெரியணும்னு நினச்சேன். சரி, இதை எடுத்துகிட்டு வேறு அம்மனுக்கு எப்பவும் போடுற மாதிரி போட்டுட்டேன். அம்மனுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு நினச்சாங்க போல்ருக்கு, அதனால் எங்கிட்டயே செஞ்சிட்டாங்க. அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் என்ன பிரசாதம் சமைச்சேன் அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து எப்போவுமே வெண்பொங்கல் வச்சுட்டு உள்ளே அழைச்சிடுவேன். இந்த தடவை வெண்பொங்கல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் பாயாசம், அவல் பால் பாயாசமும் பண்ணேன் நான். இதோ இந்த மாதிரி ஒரு மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு மஞ்சள் தடவி போட்டு வச்சு எடுத்துக்கணும். பட் ஆனால் திருமுகத்தை வைக்கிறதுக்கு ஆக்சுவலி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். திருமுகத்தை இதில் தானே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கே வச்சோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறதுக்கே அம்மனே வந்து உட்காந்துருக்கா மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இல்லை, சிம்பிளாக அழகாக இருக்காங்கல்ல? அந்த அம்பாவை உள்ளார நினச்சி வழிபடுறவங்களுக்கு எல்லாமே அழகாக தெரியும் சொல்லுவாங்க. அப்படி தானோ என்னவோ எனக்கு தெரியல. அம்மனுக்கு ஒரு பொட்டு வச்சு அந்த வச்ச உடனேவே எனக்கு அப்படி தான் தோணித்து. சாரி, அப்படி தான் தோணுச்சு. வெண்பொங்கல் தாளித்து கொட்டுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பொங்கல் தாளிச்சிடலான்னு வந்தேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி என்னென்னா, பொங்கல் வச்சுட்டு நான் வேலையாக இருந்தப்போ அந்த பொங்கல் அவ்வளோ மணமாக வந்தது. ஆனால் அடி பிடிச்சி தீஞ்சிருச்சு. அதனால் நான் திருப்பியும் பால் பாயாசம் பண்ணேன். அவல் பால் பாயாசம். அவல் வறுத்து நெய்யில் வறுத்துட்டு பால்லையே வேக வச்சு பண்ணிட்டேன். பாருங்கள், அம்பாள் எப்படி ரெடி ஆகிட்டா, அழகாக இருக்கால? அங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே, ஏன்னா நான் தான் சொன்னேன்ல வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு, நேற்று எல்லா பூஜை சாமான்லாம் பண்ணேன். செம்ம டயர்டாகிடுச்சு, லோயர் பேக் பெயின் வேறு. அதனால் அப்படியே வச்சுட்டு போய் படுத்துட்டேன் நான். அம்மன் மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு என்னால் எதுவுமே முடியல. அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன் நான், மஞ்சள் குங்குமம் வச்சு. ஆக்சுவலி ஈவினிங் 5:30 ஜனனி வந்துடுவா. அவ்வளோதான், கொஞ்சம் கேமரா ஹேண்டில் பண்ணுமா, எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது முக்கியமாக. ஆக்சுவலி எடிட் பண்ணுறதுக்கு டைம் வேறு வேணும்.
ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு மட்டும் எனக்கு வந்து 2 hours 3 hours ஆகிடும். இதுவே இப்போ வந்துட்டு நானே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு. அதுக்கு தான் கேமரா ஒருத்தரை ஹேண்டில் பண்ண சொல்கிறது. ஆக்சுவலி அம்பாள் அழைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு அருகம்புல் பூ எது வைக்கிறீங்களோ உங்கள்கிட்ட இருக்கோ அது வைங்க. வச்சுட்டு முதல்ல அம்பாளை கொண்டு உட்கார வச்சுட்டு விநாயகர் பிடிச்சி பக்கத்தில் வச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணி அவரை உள்ளே அழைச்சின்னு வந்து வச்சுட்டு அப்புறமா அம்பாளுக்கும் பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு விநாயகர் உள்ளே வருவார், அப்புறம் அம்பாள் எடுத்துகிட்டு வரணும். எப்போவும் செய்கிற வழிமுறைகள் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையே தான் செஞ்சேன் நான். மணி 6 ஆயிடுச்சு. ஸோ அம்பாள் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் அம்பாள் அழைச்சிட்டு வர்றதுக்கான பூஜை ரெடி பண்ணிட்டேன். வாங்க போகலாம் அம்மாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு. அம்பாள் எந்த மனை மேலேயோ உட்கார வைக்கிறோமோ அந்த மனை மேலே பித்தளை தட்டு, எந்த தட்டு வேணால், சில்வர் தட்டு வைக்க மாட்டாங்க. வாழை இலையில் கூட நம்ம பச்சரிசி பரப்பி இப்படி அம்பாள் அதில் அமர்த்தி எடுத்துகிட்டு வைக்கலாம். ஆக்சுவலி அதுதான் முறை. நான் அந்த தட்டில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசி பரப்பினேன். பாருங்களேன், அப்படியே அவள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தப்போ எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன தோணிச்சு, அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். ஆக்சுவலி இது எதுக்கு பண்ணுறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க முன்னேற்றம் இருக்கணும் வாழ்க்கையில், எல்லாத்துக்கும். அதாவது மாங்கல்ய வளம், செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் தான் எல்லோரும் எதிர்பார்த்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? இது அம்பாலே ஒரு பெண்மணிக்கு அவங்களோட பக்திக்கு சொன்ன ஒரு விரதம் தான் இது, வரலக்ஷ்மி நோன்புங்கிறது. பட் எனக்குமே எங்கள் வீட்டில், எங்கள் மாமியார் வீட்டில் இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. நானே விளையாட்டாக வச்சு ஒரு பூஜை பண்ணேன். அது அப்படியே வருஷம் ஏற்றுக்கிறா. என்னை இன்னும் நல்லா பண்ணுடின்னு ஏற்றுக்கிறா. அது பை நேச்சராக என்னன்னு தெரியல. அது வரல எனக்கு கொள்ள சந்தோஷம். நான் எதுக்கு கூப்பிட்றேன்னா, யாராவது ஒருத்தர் அந்த கற்பூர தட்டுப்படிங்கடி நான் அம்பாவை உள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக கூப்பிடுறேன். அப்போ தான் வந்தா ஜனனி. வாங்க அழைக்கலாம். அம்மா மகாலட்சுமி வாம்மா, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா மகாலட்சுமி தாயே. அம்மா வந்துட்டாங்க. முதல்ல வளையல் போட்டால் நான் எழுப்பும்போது அவங்களுக்கு கையிலேருந்து உருவிண்டு வந்துடும் சொல்லிவிட்டு அவங்கள அமர்த்தின பிறகு வளையல் போட்டேன் நான். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நான் பூஜை முடிச்சிட்டேன். அதோட பிரசாதம் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் திருப்பியும் பொங்கல், வடை, பாயாசம் பண்ணிட்டேன் காலையில். மதியத்துக்கு பிசிபெல்லாபாத்தும், தயிர் சாதம், அவியல், கடலப்பருப்பு வடை, இதெல்லாம் பண்ணேன் அம்பாளுக்கு.
மதிய நெய்வேத்தியம் இதெல்லாம். ஈவினிங் எல்லோரும் வந்தாங்க, பூஜை பண்ணோம். இந்த தடவை நிறையா பேர் அழைக்கலை, நான் அழைக்காமலே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒன்று அம்பாலாவும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படி தான் எங்கள் பூஜை நடந்துச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி போன வாரம் பண்ணிவிட்டு இந்த வாரம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய உடல்நிலை சரியில்லாத தான் காரணம். அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக எடுத்து. ஆக்சுவலி ட்ராவல் நிறையா, ஆடி மாதம் இல்லையா, எங்கள் குலதெய்வம் அப்புறம் அம்மா வீட்டு குலதெய்வம் இதெல்லாம் கும்பிட்றதுக்காக அடிக்கடி ட்ராவல் பண்ணது வேண்டியிருந்தது. அதிலே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுது. ஆஃப்டர் தட் திருப்பியுமே பூஜைலாம் முடித்த பிறகு கொஞ்சம் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருந்தது. ஸோ அது வேறு, அதனால் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணேன். அம்பாளுக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இவ்வளோ பெருசாக பண்ணணும், ஸ்ரத்தை வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸ்ரத்தையாக நீங்கள் வந்துட்டு ஒரு பாலன்னம் பண்ணி வச்சிங்கன்னா கூட ஏற்றுப்பா அம்பாள். பாருங்க, அம்பாளை இப்படி தான் அழைச்சேன். ஆக்சுவலி திருமங்கல்யம் சாத்தியிருக்கேன். மஞ்சளில் அணிவிக்கிறது தான் எனக்கு வந்து மகத்துவமாக தெரியுறது. அதனால் அப்படி தான் போட்டிருக்கேன். இது ஏன் இந்த கருப்பு கயிறுனா, அந்த கால் வந்துட்டு அப்படி இப்படி விரியாமல் இருக்கிறதுக்காக, அழகாக அப்படி எல்லாம் ஒன்றா ஒரு கோர்வையாக இருக்கணுன்றதுக்காக கட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த vlog பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா, பூஜை எப்படின்னு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய கிருஷ்ணர் எப்போவுமே அம்பாள் நிறுத்திட்டேன்னா, நான் எதிரில் நின்று பூஜை பண்ணும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். அவரோட கருணை பார்வைக்காக ஏங்கி நின்று நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோம். பட் அவர் எங்கேருந்து எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள், அவரோட பார்வை. எல்லாம் அவரோட அவதாரம் தானே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது 3:54. சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஏன்னா அம்பாள் நெல்லை நிறுத்தின பிறகு நான் வீடு துடைக்க மாட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பெட்டு இருக்கான் இல்லையா, அதனால் அவனுக்காக அவன் பெருக்கி துடைச்சாச்சு. அந்த எங்கே எதுவாக இருக்கோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சர்வெண்ட் அம்மா நேற்றே ஊருக்கு போயிட்டாங்க, வியாழக்கிழமை. அவங்க எந்த பூஜைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. வாங்க பூஜைக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு குளித்து அம்பாளுக்கு பூஜை முடிச்சிட்டேன். என்னோடய பூஜை முறைகள் எப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து வைபவலக்ஷ்மி பூஜை புக் வச்சுருக்கேன். அதில் என்ன குறிப்பு இருக்கோ அதே மாதிரி வரலக்ஷ்மிக்கு சொல்லி அம்பாளுக்கு பண்ணிவிடுவேன். இதுதான் என்னோடய பூஜை முறை. நான் வந்துட்டு மற்றவங்க பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறது, அதை நோன்பு மாதிரி எடுத்து பண்ண மாட்டேன். நான் வந்து சிம்பிளாக தானே ஆரம்பித்தேன் நான், ஸோ அப்படியே பண்ணிக்கிறேன். என்னோடய பூஜை முறைப்படி நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப திருப்தி.
எல்லா ஸ்லோகமும் படிப்பேன், கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பேன், லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன். இதெல்லாம் படித்து பூஜை முடிச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமும் பண்ணுவேன். இதுதான் என்னோட பூஜை முறை. பூஜை முறை அவ்வளோதான். அங்கே பூஜையில் எல்லாருக்கும் கொடுக்குற ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அம்பாளுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ், அம்பாளுக்கு உடைக்க வேண்டிய தேங்காய் எல்லாமே அதில் இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரே வார்த்தை தான் வேண்டுவேன் அம்பாள்கிட்ட. அந்த மாதிரி தான் நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், பார்க்காதவங்களும் நல்லா இருக்கணும். நாட்டில் நல்ல மழை வரணும். நல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த பூஜை பிடிச்சிருந்தது, நான் அலங்காரம் பண்ண அம்பாள் பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணலாம். அம்பாளுக்காக இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணி வீடியோ போட்டேன்ல, எனக்காகவும் லைக் பண்ணலாம், பண்ணுங்கள். திருப்பியும் ஒரு முறை வரலக்ஷ்மி நோன்புக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். எத்தனை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்களுக்கும் பாதம் பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணேன். அம்பாளுக்கு பண்ணுற மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.